ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். கோலோக் எக்ஸ்பிரஸில் விளக்க காட்சி இளைய பகவத்கீதையில் சுருக்க வடிவம். இதில் நம்ம பக்தியில் சம்பந்தப்பட்ட சில தவறான கருத்துக்களை எபிசோட்ஸாக பார்த்துன்னு வந்துட்டு கேளுங்க. மிக்க நன்றி எல்லாரும் இந்த எபிசோட்ஸை வாட்ச் பண்ணுறதுக்கு. அது தவிர இன்னைக்கு உங்களோட இன்னும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் அதை ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு மிஸ்கன்செப்ஷன் என்ன பார்த்தேன்னா, தவறான கருத்து என்னன்னு பார்த்தேன்னா, பகவான் நம்மளுக்கு கஷ்டத்தை தருகிறார். இந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ் நம்ம நிறையா பேர் ஒருத்தர்கிட்ட சொல்றதே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ரொம்ப காமனான வார்த்தை, பகவான் நம்மளுக்கு கஷ்டத்தை தரார். நம்ம இந்த வார்த்தையை இன்னொருத்தர்கிட்ட சொல்றச்சையோ இல்லை நம்மளே சில சமயம் ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கிறச்சையோ நம்ம மேல ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுதுன்னா அப்ப நம்ம வாயிலேருந்து இந்த வார்த்தை தான் முதல்ல வருது. எப்படி பகவான் நம்மளை சோதிக்கிறார், பகவான் நம்மளுக்கு எப்படி கஷ்டத்தை தரார். லைஃப்ல எப்போ கஷ்டம் வந்தா சரி, நம்ம லைஃப்ல எப்போ விபரீதமான பரிஸ்திதி வந்தா சரி, அது வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைனா, இல்ல ஹெல்த் வைஸோ ஃபினான்ஷியலாவோ சரி, இல்லை வேலையில் சம்மந்தப்பட்ட ஏதாவது கஷ்டம் வந்தால் சரி, குடும்பத்தில் கஷ்டம் வந்தால் சரி, விதவிதமான கஷ்டங்கள் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிற வார்த்தை என்னதுன்னா, பகவான் நம்மளுக்கு எப்படி கஷ்டத்தை தரார், பகவான் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறார் இப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமாக கோலோக் எக்ஸ்பிரஸில் இந்த மிஸ்கன்செப்ஷனை தூரம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நம்ம வார்த்தைகள் சொல்கிறோம் இல்லையா, நம்ம வாயிலேருந்து தவறி கூட வருது சில சமயம். பகவான் நம்மளுக்கு கஷ்டத்தை தரார் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே அக்ஞானம் தான். ஞானம் இல்லாதனாலையும் நம்மக்குள்ள இருக்கிற அகங்காரத்தினாலையும் தான் நம்ம இந்த வார்த்தையை சொல்லுறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே கர்மங்களோட சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம என்ன கர்மங்கள் பண்ணுறோமோ, நல்லது பண்ணா சரி கெட்டது பண்ணா சரி, அதுக்கு ஃபலஸ்வரூபமாக தான் நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு ஜென்மத்திலையும் கஷ்டமும் சந்தோஷமும் துக்கமும் எல்லாமே கிடைக்கிறது. இதுதான் காரணமே. ஆனா அந்த ஞானம் இல்லாதனால நம்ம இந்த மெட்டீரியல் லைஃப்ல, இந்த மெட்டீரியல் பளபளப்புல, இந்த மோக மாயால ஒரே மிக்க முங்கி போய் அப்படியே மயங்கி போயிருக்கிறதுனால நம்ம மேல அந்த தூசி படைஞ்சு கிடக்கிறது. அந்த தூசி படைஞ்சு கிடக்கிறதுனால நம்ம ரியாலிட்டியை பார்க்க மாட்டேங்கிறோம், ஞானத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறோம், சத் சங்கத்தை போக மாட்டேங்கிறோம், பகவத் புராணம் கிரந்தங்களை படிக்க மாட்டேங்கிறோம், பகவானுடைய கதைகளை கேட்க மாட்டேங்கிறோம், பக்தி மார்க்கத்தில் இருக்க மாட்டேங்கிறோம். அதனால அந்த அஜ்ஞானத்தினால நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம தெரியாம பேசுறோம். நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லி கேட்டுட்டே இருக்கோம் ஒவ்வொருத்தர் மூலமா இல்லையா. நான் என்ன பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், என்ன தவறு பண்ணேன், யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன், பகவான் எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கிறார், நான் யாருக்கும் எதுவும் தப்பு பண்ணினதே இல்லையே அப்படின்னு இந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை கூட நம்ம கேட்டுன்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணமும் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அகங்காரம் தான். ஏன் பாருங்கோ, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் என் வாழ்க்கையில எந்த விதமான தப்போ தவறோ செஞ்சதே இல்லையே, நான் எதுவும் தப்பே பண்ணினது இல்லையே, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணினது இல்லையே, அப்போ பகவான் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார், ஏன் எனக்கு இப்படி கஷ்டம் கொடுக்குறேன்னு நம்ம இப்படி சொல்றோம். இது நமக்குள்ள இருக்கிற அகங்காரம் தானே. ஏன் யோசிச்சு பாருங்கோ. ஏன்னா நம்ம எல்லாரும் மனித வாழ்க்கையை வாழறோம், நம்ம எல்லாரும் மனுஷா. நம்ம எவ்வளோ தப்புகள் பண்ணியிருக்கோம். போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கலாம், இதுக்கு முன்னாடி இந்த ஜென்மத்துல பண்ணியிருக்கலாம், பல ஜென்மத்துல பண்ணியிருக்கலாம். ஏன் இப்போ இருக்கிற நடைமுறை வாழ்க்கையிலேயே நம்ம பாருங்க எவ்வளோ தவறுகள் பண்ணிட்டு தானே இருக்கோம். டே டு டே லைஃப்லயே பார்த்தேன்னா, உதாரணத்துக்கு சமையல் பண்ணுறது உப்பு போட மறந்து போயிடும், ஆஃபீஸ்ல போனால் சின்ன சின்ன வேலையில தவறுகள் பண்ணுறோம், இல்லை பிஸ்னஸ்ல எவ்வளோ தவறுகள் பண்ணுறோம், ஸ்கூல் படிக்கிற பசங்க தன் வாழ்க்கையில தவறுகள் பண்ணுறா. எல்லாருமே, எல்லா மனிதனுமே தப்பு பண்ணாத யாருமே இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. நம்ம எல்லாரும் தப்பு தவறுகள் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. நம்மளுக்கு அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. நம்ம ரொம்ப மறந்து போயிடும் நிறைய விஷயத்த. அதனால அந்த அஜ்ஞானத்தினால நம்ம என்ன சொல்றோம், நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணினதே இல்லையே, பகவான் ஏன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பார்த்தேன்னா
நம்ம எவ்வளவோ தவறு போன ஜென்மத்தில் எவ்வளோ தப்புகள் எவ்வளவோ மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இல்லாதனால நம்ம எப்படி பேசுகிறோம். மகாபாரதத்திலேயே பீஷ்ம பிதாமக, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதோடைய கதைகள். அதில் வந்து பீஷ்ம பிதாமக வந்து அம்பில் வந்து படுத்துன்னு இருப்பார். அப்போது அந்த அம்பில் படுத்துன்னு அவர் துடிச்சுன்னு இருக்கச்சே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட அவர் கேட்பார், நான் என்ன தவறு பண்ணேன் கிருஷ்ணா, என்ன பாவம் செஞ்சேன், நான் என்னோட 100 ஜென்மங்களை நினச்சி பார்த்துட்டேன். அவருக்கு அந்த பவர் இருந்தது, அவரால் நினச்சி பார்க்க முடிஞ்சது அவர் 100 ஜென்மத்தில் என்னென்ன கர்மங்கள்லாம் பண்ணார்னு. அதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவர் கேட்குறார், நான் 100 ஜென்மங்களையும் நினச்சி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு வந்து நான் எந்த ஒரு தப்பும் பண்ணதாவே தெரியலையே, எந்த ஒரு பாவமும் நான் பண்ணதாவே தெரியலையே, ஆனால் நான் ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கச்சே பகவான் அவர்கிட்ட தான் சொல்கிறார், நீ 100 ஜென்மத்தை பார்த்த, ஆனால் 101வது ஜென்மத்தில் நீ என்ன செஞ்ச ஞாபகம் இருக்கா? நீ வந்து ஒரு ராஜாவாக இருந்த, போயிட்டு இருக்கச்சே வழியில் ஒரு பாம்பு பார்த்த, அந்த பாம்பை அம்பால தூக்கி இப்படி உதறின, அந்த பாம்பு போய் ஒரு முள்ளு செடியில் விழுந்து அந்த முள்ளுகள்லாம் அது உடம்புல குத்தி குத்தி அது துடிச்சு தன் பிராணத்தை விட்டுருது. ஸோ அந்த பாவத்தோடைய பலஸ்வரூபமாக தான் இந்த கஷ்டத்தை நீ இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, பீஷ்ம பிதாமர் அனானப்பட்ட பீஷ்ம பிதாமருக்கே அந்த நிலைமை இருக்குச்சே, நம்ம எல்லாரும் சராசரி மனுஷாதானே, எவ்வளோ தவறுகள் எவ்வளோ தப்புகள் பாவங்கள் புண்ணியங்கள் நம்ம பண்ணிட்டு வரோம். அது எதையுமே நம்ம உணராதனால நம்ம என்ன நினச்சிடுறோம், நான் எதுவும் கெடுதல் பண்ணினதே இல்லை, எந்த துரோகமும் பண்ணினதில்லை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம். நம்ம இந்த ஜென்மத்தில் இந்த க்ஷணத்தில் இருக்கிறத விஷயத்தை தான் மட்டும் பார்க்குறோமே தவிர இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயம் நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் அது எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. அதனால நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறோம். பகவான் எனக்கு இந்த கஷ்டத்தை ஏன் கொடுக்குறார் யோசிச்சு பாருங்க. கர்மத்தோடைய சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம இந்த ஸ்கிரிப்சர்ஸ், பகவத்கீதை, பாகவதம், பகவானுடைய கதைகள்லாம் நிறையா கேட்கணும். அந்த கதைகளெல்லாம் கேட்க கேட்க நம்மளுக்கு ஞானத்தோட ஒளி வரும். அப்போதான் புரியும் இந்த விஷயங்கள்லாம். இப்படியே நம்மளால இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி தான் பகவான் வந்து நம்மளோட புண்ணியத்தையோ பாவத்தையோ எதையுமே வாங்கிக்க மாட்டார். அவர் வந்து பாரபட்சமே பார்க்காதவர், எல்லார்கிட்டையும் சராசரியா சமமா நடந்துக்கிறவர். அவர் வந்து நம்ம எல்லாரோட மனசுக்குள்ளேயும் இதயத்துக்குள்ளேயும் தாமரை பூக்குள்ள உட்காந்து ஒரு அப்சர்வர் மாதிரி, ஒரு கிரிக்கெட்ல எப்படி ஒரு அம்பையர் வந்து கிரவுண்ட்ல நின்றுட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரோ அதே மாதிரி தான் பகவான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். நம்ம என்ன புண்ணியம் பண்றோம் பாவம் பண்றோம், எல்லார் எதிர்க்கையும் எந்த மாதிரி காரியங்கள் பண்றோம், தனியா இருக்கச்சியும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம மனசுக்குள்ள எந்த மாதிரி பாவங்கள் இருக்கு, எந்த மாதிரி உத்தேசங்கள் இருக்கு, எல்லாத்தையும் வாட்ச் பண்ற நம்மள சிசிடிவி கேமரா மாதிரி ஒரு செகண்ட் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்கார், இந்த க்ஷணமும் பார்த்துட்டு இருக்கார். அதனால அந்த மாதிரி இருக்கச்சு அவர் இந்த எந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம இப்போ இந்த ஜென்மத்தில் செய்கிறோமோ இல்லை எப்படிலாம் நம்ம நடந்துக்கிறோமோ இது எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணி அதுக்கு ஃபலஸ்வரூபமாக தான் நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மம் பிறவி கிடைக்கிறதாட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாட்டோம் துக்கமாட்டோம் எல்லாமே வருது. அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமா வருது, எவ்வளோ சந்தோஷங்களும் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. ஆனால் அத்தனை சந்தோஷம் அனுபவிக்கச்சு நம்ம ஒரு தடவை கூட சொல்றது இல்லை, பகவான் எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் கஷ்டம் வந்ததுன்னா உடனே நம்ம பகவான் மேலே தோஷத்தை போட ஆரம்பிச்சிடும், பகவான் வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. பகவத்கீதையிலேயே பகவான் பக்தி யுக்த கர்ம அந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்கார், நான் வந்து பரமாத்மா வந்து யாரோட பாவத்தையோ புண்ணியத்தையோ எதையுமே எடுத்துக்க மாட்டார், எந்த விஷயத்தையுமே அவர் எடுத்துக்க மாட்டார். ஆனால் அஜ்ஞானத்தினால நம்மளோட ஞானம் வந்து மறைஞ்சிருக்கிறதுனால நம்ம ஜீவாத்மா வந்து அவரோட இந்த விஷயத்தை இந்த ஞானத்தை புரிஞ்சுக்காம அவரோட லீலையை புரிஞ்சுக்காம நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுகிறோம். பகவான் வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறார் துக்கத்தை கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அந்த பக்தி யுக்த கர்மாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே ஸ்லோகத்தில் 6வது ஸ்லோகத்தில் பகவான் வந்து சொல்லியிருக்கார்,
யாருக்கு வந்து இந்த திவ்யமான ஞானம் கிடைச்சிருதோ, இந்த திவ்யமான ஞானத்தினால அவனுக்குள்ள இருக்கிற அந்த அஜ்ஞானம் வந்து மொத்தமா அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போய் அவனுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் எப்படி பிரகாசிக்கும்னா, எப்படி காலங்காத்தால சூரிய ஒதிக்கடிச்சே எல்லா இடமும் வெளிச்சம் வந்து ஃபுல்லா டார்க்னஸ்லாம் வெளியில போய் நம்ம வந்து பளிச்சுன்னு எல்லாத்தையும் கிளியரா பார்க்க ஆரம்பிச்சிடுறோமோ, அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்கிற இந்த அஜ்ஞானம் வந்து ஞானமே இல்லாத ஒரு ஆன்மீக ஞானமே இல்லாம நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் பத்திலா. இதுல வந்து பகவானோட அனுகிரகத்தால நம்மளுக்கு இந்த ஞான ஒளி கிடைச்சிருதுன்னா நமக்குள்ள இருக்கிற இந்த டார்க்னஸ் எல்லாம் வெளியில போய் பகவானோட காரியங்கள், பகவானோட லீலைகள், அவரோட ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு அப்போ புரிய ஆரம்பிச்சிருது. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கிறதுன்னு அப்பதான் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அது மாதிரிதான் பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் சுதந்திரமும் கொடுத்துருக்காரு இல்லையா? எப்படி நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு வஸ்து கொடுத்தோம்னா அதுக்கு சுதந்திரம் கொடுக்குறோமோ, நீ எப்படி இஷ்டமோ விளையாடிக்கோன்னு, அது மாதிரி தான் பகவான் நம்மளுக்கு இந்த ஜன்மம் கொடுத்து நம்மளை இந்த பூமியில அமைச்சு நம்மளுக்கு சுதந்திரமும் கொடுத்துருக்காரு. நீ எப்படி வேணுமோ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கோன்னு. இனிமே சாய்ஸ் யாரோடது? நம்மளோடது. நம்ம எந்த மாதிரி சாய்ஸ் எடுத்து வாழ்க்கையை வாழறோம்னு. இது கோலோக் எக்ஸ்பிரஸ்ல என்னோட குருஜி நிகில் குப்தா அவர்கள் ரொம்ப அழகா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார். அவர் சொன்னது என்னதுன்னா, நம்ம கையில செல்போன் இருக்கு, நம்ம எல்லாரோட வீட்டிலையும் ஸ்மார்ட் டிவி இருக்கு, வைஃபை இருக்கு, எல்லா விதமான சேனல்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இனிமே இது நம்மளோட சாய்ஸ். நம்ம இந்த டிவியில இல்ல இந்த போன்ல எந்த விதமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம், எந்த விதமான ஞானத்தை எடுத்துக்கிறோம், நல்லத்தை எடுத்துக்கிறோமா இல்ல வேண்டாத விஷயங்களை பார்க்கிறோமா, இந்த சாய்ஸ் நம்ம கையில இருக்கு. இனிமே இந்த சாய்ஸை நம்ம தான் சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சுதந்திரமும் நம்மளுக்கு கொடுத்துருக்கச்சே அந்த சுதந்திரத்தை சரியான உபயோகப்படுத்தணுமா இல்ல துருபயோகம் படுத்தணுமா, இது நம்ம தான் இனிமே யோசிக்க வேண்டிய விஷயம். பகவத்கீதையிலேயே பகவான் வந்து அர்ஜுனர் கிட்ட அவ்வளோ ஞானத்தையும் கொடுத்துடுறார். கர்மயோக, பக்தி யோக, ஞான யோக, தியான யோகம், எல்லா ஞானமும் கொடுத்துடுறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு பகவான் கடைசியில அர்ஜுனர் கிட்ட சொல்றதே அத்தியாயம் 18 தானே, இந்த மாதிரி வந்து அர்ஜுனா, உனக்கு வந்து நான் ரகசியமான ஞானத்தை, மிக ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன், எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே நீ இத பத்தி நல்லா சிந்திச்சு பாரு, அப்புறம் எப்படி தோன்றதோ அந்த மாதிரி நீ செயல்படுத்துக்கோ அப்படின்னு அவர் வந்து அர்ஜுனருக்கே அந்த சுதந்திரம் கொடுத்திருக்கார். அதே மாதிரிதான் பகவான் நம்மளுக்கும் சுதந்திரம் கொடுத்திருக்கார். இன்னுமே நம்மளோட கடமை, நம்மளோட சாய்ஸ். நம்ம எந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படுறோம், எப்படி இருக்கணும், எப்படி நம்மளோட டியூட்டிஸை பண்ணணும், இனிமே இதை நம்ம தான் சூஸ் பண்ணணும். பகவான் ரொம்ப கருணை உள்ளவர், தயாநிதான், கிருபாநிதான். அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வரே தவிர நம்மளுக்கு கஷ்டத்தை எப்பவுமே கொடுக்கவே மாட்டார். பகவான் தான் நம்மள இந்த கஷ்டத்திலேருந்து வெளியில வரத்துக்கோ, அந்த துக்கத்திலேருந்து வெளியில வரத்துக்கோ சக்தியும் கொடுக்கறார், நம்மளுக்கு வழியும் அவர் தான் காட்டுறார். அவர் நம்மளுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அவர் வந்து நம்ம எல்லாரோட பாவத்தையும் கழிச்சிட்டு நம்ம எல்லாரையும் அனுகிரகம் கொடுக்கறதுக்கும் நம்மள தன்னோட சரணாகதி கொடுக்கறதுக்கும் அவர் ரெடியா நிக்கிறார். இனிமே நம்ம தான் அவரை நோக்கி போகிறதுக்கு வழி பார்க்கணுமே தவிர நம்ம வந்து அதை யோசிக்காம இன்னொருத்தர் மேல குறை குத்த சொல்றதோ இல்ல பகவானை குறை குத்த சொல்றதோ, இது வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் நம்மளோடது. பகவான் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், பகவத்கீதை மாதிரி கிரந்தம் இல்ல 4000 திவ்ய பிரபந்தம் படிக்கிறோம், இல்ல நம்ம காயத்ரி படிக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள்லாம் புஸ்தகங்கள்லாம் எவ்வளோ படிக்கிறோம் இல்லையா. நம்ம திவ்ய பிரபந்தம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, இல்லைனா பகவத்கீதா இருக்கு, இல்லைனா வந்து பாகவதம் இருக்கு. இந்த மாதிரி புராணங்களை படிச்சுண்டு இதெல்லாம் செஞ்சுட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம இப்படிலாம் ஒரு நல்ல டிவோஷனல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கச்சே நம்ம வாழ்க்கையில சடனா ஒரு கஷ்டம் வருது வச்சுக்கோக்கோ, நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க இந்த விஷயத்த. சடனா நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம், ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரத்துக்கு பகவான் உடனே நம்மளுக்கு வழி காட்டுவார். உடனே எங்கேருந்தாவது அந்த பவர் கொடுக்கற நம்மளுக்கு, நம்ம அந்த கஷ்டத்திலேருந்து ரொம்ப ஈஸியா வெளியில வந்துடும். பெரிய மலை போற இருக்கிற துக்கத்திலேருந்து வெளியில ரொம்ப சுலபமா வந்துடும்.
இது எங்கேருந்து நம்மளுக்கு வருது யோசிச்சு பாருங்க. அவர் கொடுக்குற அனுகிரகம் தான் நம்மளுக்கு, அவர் கொடுக்குற பவர் தான் நம்மளுக்கு. பகவான் நம்ம எல்லாருடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் இருக்கிறே தவிர அவர் நம்மளுக்கு துக்கமோ கஷ்டமோ கொடுக்கவே மாட்டார். பகவத்கீதையிலேயே பகவான் 18வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு, சர்வ தர்மா பரித்யக்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவம் சர்வ பாபேபியோ மோக்ஷமிக்ஷாமி மா சுஜஹ. பகவான் சொல்கிற இந்த ஸ்லோகத்திலேயே நம்ம கிட்ட, நீ உன்னோட எல்லா தர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு எல்லா பாவத்தையும் விட்டுட்டு என்னை சரணாகதி அடைஞ்சுக்கோ, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. அவ்வளோ அழகாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் நம்ம கிட்ட சொல்கிறார். ஸோ இது ஒரு தவறான மிஸ்கன்செப்ஷன். பகவான் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறார். நம்ம கஷ்டத்துக்கோ துக்கத்துக்கோ நம்ம மட்டும்தான் காரணம், பகவான் அதுக்கு காரணம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷனை தூரம் பண்ணுறதுக்கு கோலோக் எக்ஸ்பிரஸில் முயற்சி செஞ்சுருக்கோம். வரப்போகிற அடுத்த எபிசோடில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. जय जय श्री राधे, 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 जय राधे जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय राधे जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे.